எடுத்துக்கொள்வோம். சப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். சப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாது இருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை என்ன செய்வார்? அகற்றுவார். அல்லேலூயா. பலவிதமான ஆக்கினை நம்முடைய வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கிறது. ஏதோ ஒன்று நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்று நமக்கு வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது நடந்துரும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலான்னு பார்க்கிறோம். ஆனால் அது வரல. வருவதை போல ஒரு சூழல் வருகிறது, ஆனால் வரல. காணல் நீரை போல. அல்லேலூயா. காணல் நீரை போல. இங்கிருந்து பார்க்கும்போது தூரத்தில் தண்ணீர் இருப்பதை போல இருக்கிறது. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த தண்ணீர் இல்லை. அது வெறும் இமேஜ் தான், ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அனைவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதை போல இருக்கிறது. நம்முடைய தேவைகள் நமக்கு வருவதை போல இருக்கிறது, நடப்பதை போல இருக்கிறது. ஆனால் திடீர்னு பார்த்தா, பக்கத்தில் போய் பார்த்தா அது எதுவும் இல்லை. அல்லேலூயா. சகோதரா சகோதரி, சோர்ந்து போகாத. when God does something, it is worth waiting. கர்த்தர் உன் வாழ்க்கையில் சில விஷயத்தை அவர் செய்ய திட்டம் வச்சுட்டு அது செய்யும் போது அதற்காக எத்தனை நாட்கள், மாதங்கள், வருடங்கள் வேண்டுமானாலும் காத்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ வர்த்தாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்ல? உன் ஆக்கினையை நான் அகற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆக்கினையை அகற்றினான். முதலாவது என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? அந்த ஆக்கினை ஏற்படுத்துகிற சத்தம் அது மறைந்து போகும்படியாக செய்வார். when God removes our judgments, கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றும் போது முதலாவது he removes the echo of condemnation. அந்த ஆக்கினை ஏற்படுத்தி வைத்த அந்த சத்தம் மறைந்து போகும்படியாக செய்கிறார். ரெண்டாவது, ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய ஆக்கினையை அகற்றும் போது ரெண்டாவது என்ன செய்யறாருன்னா he rewrites identity. நம்மளுடைய அடையாளத்தை என்ன செய்யறாரு? அவர் மாற்றுகிறார். மூன்றாவது, when God removes our judgments, கர்த்தர் நம்முடைய ஆக்கினையை அகற்றும் போது மூன்றாவது எதிர்காலத்தின் காரியங்களை திறக்கிறார். அல்லேலூயா. எதிர்காலமே இல்லை, இதெல்லாம் எப்படிங்க நடக்கும், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா என்று யோசித்து வேதனையோடு கலங்கி திகைத்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆக்கினை நான் அகற்றுவேன். உன் ஆக்கினை நான் அகற்றும் போது எதெல்லாம் அடைத்து காணப்படுகிறதோ, என்னென்ன வாசல்கள் அடைத்து காணப்படுகிறதோ அவைகளை நான் திறப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுகிறது மனிதன் அல்ல, சொல்லுகிறது ஆண்டவராகிய கர்த்தர். கர்த்தர் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் அல்ல. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. நம்ம இதுதான் ஒரு சில வாரங்களாய் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த யோயாக்கீன் என்ற ஒரு ராஜா, இன்னைக்கு அவர் விடுதலை ஆயிடுவார். இன்னைக்கு அவர் என்ன ஆவார்? விடுதலை ஆயிடுவார். இத்தனை நாள் அவர் he was in the prison. இத்தனை நாள் he was in the prison. Now he will be released. Amen. 37 வருஷம், for 37 long years, 37 வருஷம் அவர் சிறைச்சாலையில் அவர் இருந்தார். அல்லேலூயா. அதை நான் சொன்னேன். அந்த 37 வருஷம் ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். 37 இயர்ஸ் என்ன செஞ்சார்? ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த 37 வருஷம் லாங் சீசன்ஸ், ரொம்ப காலம் நமக்கு நன்மை நடக்கலை, ரொம்ப காலம் நமக்கு தேவைகள் சந்திக்கப்படலை, ரொம்ப காலம் நம்முடைய சூழல் மாறலை. அப்படி இருக்கும்போது நம்முடைய அடையாளம் மாறிடுது. அல்லேலூயா. அடையாளம் மாறிச்சு. லாங் சீசன்ஸ் பிரேக் யுவர் ஐடென்டிட்டிஸ். நம்முடைய அடையாளத்தை உடைக்கிறது. ரொம்ப வருஷம் கஷ்டத்திலே இருக்கிறான், அவன் அடையாளமே மாறிடும். ரொம்ப வருஷம் வியாதியில் இருக்கிறான், அவன் அடையாளமே மாறிடும். ரொம்ப வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறான், அவனுடைய அடையாளம் மாறிடும். ரொம்ப வருஷமா அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், அடையாளம் மாறுகிறது. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்கள், சிறந்த ஆசீர்வாதங்கள், பெஸ்ட் ஆசீர்வாதங்கள் அது வர ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை வெயிட் பண்ணும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெயிட் பண்ணும்படியாக செய்கிறார். நம்ம பார்த்தோம் போன வாரம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 52ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை பாருங்க.
யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடு அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னுடைய பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். இந்த சிறையிருப்பு வஸ்திரம்ன்றது அடையாளம், கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அடையாளம். அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. 37 வருஷம் ஒன்றும் நடக்கல. ஆனால் அந்த ராஜா பார்த்து அவனை சந்திக்கிறான். ஒரு நொடியில் எல்லாமே மாறுகிறது. அல்லேலூயா. 37 years of slowness, one day of sudden. ஒரே நாள் மாறிடுச்சு. 37 வருஷம் மாற்ற முடியாததை ஒரு நாள் மாத்துச்சு. லாங் டிலே, சடன் ரிவர்சல். அல்லேலூயா. எப்படி? லாங் டிலே, சடன் ரிவர்சல். 37 வருஷம் நடக்கல, ஆனால் ஒரு நாள் அந்த 37 வருஷம் செய்ய முடியாததை அந்த ஒரே ஒரு நாள் மாற்றிவிட்டது. அல்லேலூயா. யோர் சடன்லி, அதான் நான் போன வாரத்தில் நான் சொன்னேன், யோர் சடன்லி இஸ் பில்ட் இன் ஸ்லோலி. அல்லேலூயா. இந்த ஸ்லோவாக போகக்கூடிய இந்த காரியம்தான் வேகமாய் மாற்றக்கூடிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய ஸ்லோவா கால தாமதமாய் இருக்கு நீ சொல்லுகிற இந்த காரியம்தான் தீவிரமாய் செய்யக்கூடிய காரியத்தை இந்த ஸ்லோவா போகக்கூடிய காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறது. கலாத்தியரின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்களேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. உன்னுடைய முயற்சிகளை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய பிரயாசங்களை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ எடுக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நிறைய பண்ணுங்க, ஆனால் எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னா நிறைய நீ பண்ணது எதுவுமே உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது உனக்கு பிரச்சனையில் முடியும். அதனால தான் அதெல்லாம் உனக்கு வாய்க்கும்படியாக ஆண்டவர் செய்யலை. அல்லேலூயா. ரொம்ப டைம் ஆகுதுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக அவர்கள் எல்லா நன்மையான காரியங்கள் ஆசீர்வாதங்களை அவர்கள் சீக்கிரமாய் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களே, ஏன் என்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? என் சகோதரா சகோதரி, உனக்கு பெஸ்ட்டு வருது, அதனால தான் லேட் ஆகுது. அல்லேலூயா. உனக்கு என்ன வருது? பெஸ்ட்டு வருது. அதனால தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற. லிசன் கேர்ஃபுல்லி, நல்ல கவனமாக கேளு. உன் காத்திருப்பு உன் வாழ்க்கையின் பாதையே மாத்திரும். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக நீ காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் சூழலை மாற்றுவார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், என்னுடைய தேவைகள் கர்த்தர் சந்திப்பார், என்னுடைய கையிருப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னுடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் எனக்கு துணையாக நின்று என்னுடைய சூழலை மாற்றுவார். நான் எடுக்கிற எல்லா பிரயாசங்கள், எல்லா முயற்சிகள் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் அங்கீகரித்து அவர் என்னை பலப்படுத்துவார் என்ற அந்த காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும். அல்லேலூயா. சடன் மிராக்கிள்ஸ் ஆர் born through a long obedience. திடீர்னு நடக்கக்கூடிய அற்புதங்கள், அது ரொம்ப நாளாக நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோம் பார்த்தீங்களா, இது திடீர்னு அற்புதங்களை கொண்டு வரும். இந்த திடீர் அற்புதம் நம்முடைய கடந்த காலத்தினுடைய ட்ராக், நம்ம கடந்த காலத்தினுடைய காரியங்கள், அது திடீர்னு அற்புதங்களை கொண்டு வந்து வச்சிரும். அல்லேலூயா. ஸ்லோ சீசன்ஸ் ஷேப் யுவர் ஃபாஸ்ட் பிரேக் த்ரூ. உன்னுடைய அமைதியாக இருக்கக்கூடிய இந்த காரியங்கள், காலங்கள், உன்னுடைய அமைதியாக இருக்கக்கூடிய இந்த காலங்கள் இது என்ன தெரியுமா செய்யும்? உன் வாழ்க்கையில் திடீர் என்று ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய அசைவை, ஒரு பெரிய உயர்வுகளை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வச்சிரும். இங்கே பார்த்தோம், இந்த ராஜா 37 இயர்ஸ் 37 வருஷம் இருந்தான். 37 இயர்ஸ் என்ன தெரியுமா நடந்துச்சு?
அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய நிலையை மாற்றுறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவனுக்கு ராஜா வந்து அவனுடைய உடையை மாற்றினதோ அவனுடைய ஸ்தானத்தை மாற்றினதோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் இதை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம் அவனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. என்ன தெரியுமா நடந்துச்சு? யாராவது சொல்ல முடியுமா? என்ன தெரியுமா நடந்துச்சு? ஆண்டவராகிய கர்த்தர் இந்த யோயாக்கீனுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா செஞ்சாரு? எடுத்துக்கொள்வோம். இது உனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை பார்க்கலாம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எக்கோனியாவையும் அவனுடைய சகோதரனையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். ஒரு நிமிஷம், இந்த எக்கோனியா என்று நம்ம பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அவனுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. இன்னும் அவங்களுக்கு தெரியல. அவன் பேரு யோயாக்கீன். இப்போ வாசிங்க 11ஆம் வசனத்திலிருந்து. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எக்கோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் செருபாவேலை பெற்றான். செருபாவேல் அபியூதை பெற்றான். அபியூத் எலியாக்கீமை பெற்றான். எலியாக்கீம் ஆசோரை பெற்றான். ஆசோர் சாதோக்கை பெற்றான். சாதோக்கு ஆகீமை பெற்றான். ஆகீம் எலியூத்தை பெற்றான். எலியூத் எலெயாசரை பெற்றான். எலெயாசர் மார்த்தானை பெற்றான். மார்த்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 37 வருஷம் 37 years. அவனுக்கு என்ன வந்துச்சு? கிறிஸ்து அவன் வம்சத்துல வந்துச்சு. ஹல்லேலூயா. இதை விட என்னங்க பெரிய ஆசீர்வாதம் வேணும்? இதை விட இதுக்கு 37 வருஷம் இல்லை, காலங்காலமா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா. when God does something in your life, கர்த்தர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறாரா, அது ஆசீர்வாதம். அது நமக்கு இப்போ தெரியாது. அவனுக்கு தெரியாது. சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா என் வாழ்க்கை இது? ஐயோ, என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. Nothing has been left. என் வாலிப நாட்கள், என்னுடைய நான் ஆசீர்வாதமாக நான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா நாட்களும் சிறைச்சாலையிலேயே முடிஞ்சு போச்சு. Waste. I have wasted all my life. The man in the prison was carrying the genealogy of Jesus. இயேசுனுடைய வம்சத்தை அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவன் அவன் சுமந்து வைத்து கொண்டிருந்தான். நீ எதை வைத்து கொண்டு இருக்கிற உனக்கு இப்போ தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் அவைகளை காண்பிப்பார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை பற்றிக்கொள். நீ ஆண்டவரை சார்ந்திரு. உன்னுடைய காத்திருப்பு காலங்கள் அது ஒருபோதும் இட் இஸ் நாட் வேஸ்ட். அது வீணாய் போகாது. அது உன்னை பாதுகாக்கிற காலம். நல்லா கணமைக்கல. 37 வருஷம் அவன் ஜெயிலில் இருந்தான். அவன் மாத்திரம் வெளியே இருந்தால் செத்து போயிருப்பான். ஹல்லேலூயா. இல்லை ஜெயிலில் கூட வியாதியில் கூட செத்து போயிருந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே ஆகாதபடி ஆண்டவரை பாதுகாத்து வந்தார். ஏன்? ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கிறது. சகோதரா சகோதரி, யூ டோன்ட் நோ, வி டோன்ட் நோ. ஏன் எனக்கு இந்த கஷ்டம் நமக்கு தெரியாது. ஏன் எனக்கு இந்த தடைகள் நமக்கு தெரியாது. ஏன் இந்த போராட்டங்கள் தெரியாது. சின்ன விஷயம் கூட என் வாழ்க்கையில நடக்க மாட்டேந்தே. யார் யாருக்கோ என்னென்னமெல்லாம் நடக்குது, ஆனா எனக்கு நடக்க மாட்டேந்தே. சகோதரா சகோதரி, வாழ்க்கையில கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். வெயிட் பண்ணு. அந்த திட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. If he died outside or inside the prison, அவன் வெளியே செத்திருந்தா இல்ல உள்ள செத்திருந்தா, ஹிஸ்டரி அவன் இந்த வம்சத்திலே வந்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. God preserved him in the prison. கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அந்த பாதுகாக்கிறது அவனுக்கு தெரியல. நம்மை பாதுகாக்கிறது நமக்கு தெரியல. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பாதுகாக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். இவனை சிறைச்சாலையில, அந்த அழுக்கு வஸ்திரத்துல, அந்த வேதனையில, அந்த தனிமையில, அப்படிப்பட்ட இருட்டு அறையில அவனுக்கு வேதனையான ஒரு சூழல், அவனுக்கு வேதனையான சூழலா இருந்தது. ஆனா அது வேதனையான சூழல் இல்லை, அவனை பாதுகாக்கிற சூழல். அது அவன் மூலமாக ஆண்டவருடைய வம்சம் வரக்கூடிய ஒரு சூழல், உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ வரைக்கும் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம், எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனா அவனுக்கு, அந்த ராஜாவுக்கு
இந்த யோயாக்கீனுக்கு அவனுக்கு தெரியல. இதே போலதான் நமக்கும் தெரியல. என்னங்க வியாதியாக இருக்கிறது, எனக்கு ஒரு சாதாரண விஷயம் கூட செய்ய முடியல, என்னங்க போராட்டம், என்னங்க இந்த ஆண்டவர், என்னங்க அப்படி, என்னங்க இப்படி. சகோதரா சகோதரி, சோர்ந்து போகாத. யூ மே பி இன் பிரிசன் நவ். உன் வாழ்க்கை சிறைச்சாலையை போல இருக்கு, ஆனால் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதனால தான் நீ சிறைச்சாலையில் இருக்கிற. அல்லேலூயா. சிறைச்சாலையின் அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறதுக்கு காரணம் நீ செழிப்பா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதனால இப்ப நம்ம சிறைச்சாலையின் வாழ்க்கையின் அனுபவத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கிறாய். When God lifts you, கர்த்தர் அவருடைய குறித்த நேரத்தில் உன் தலையை உயர்த்துவார், உன் சிரசை உயர்த்தி உன் பேரை பெருமைப்படுத்தி உன் முகத்தை பிரகாசிக்க செய்வார். அவர் உன் வாழ்க்கையில உனக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். நம்ம பார்த்தோம் 52ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம் 31வது வசனத்துல 37 வருஷங்க அப்புறம் அந்த ராஜா என்ன செய்கிறான், இந்த யோயாக்கீனை என்ன செய்கிறான், அவனுடைய உடைய அவன் என்ன செய்கிறான், அவன் சிறைச்சாலை, அவன் சிறை, அந்த வசனத்தை வாசிங்க, அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை என்ன செஞ்சான், அவன் மாற்றினான். அவன் ட்ரெஸ் மாறுது. அல்லேலூயா. என்ன ஆகுது, அவன் ட்ரெஸ்ஸு மாறுது, அவன் ட்ரெஸ்ஸு மாறுது. 37 இயர்ஸ் அவனுடைய இடம் மாறுறது, அவனுடைய நிலை மாறுகிறது. அதுதாங்க கர்த்தருடைய செயல்பாடு. கர்த்தருடைய செயல்பாடுகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 37 வருஷம் தடையாக இருந்தது. 37 வருஷம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு நன்மையான காரியங்களும் இல்லை. பல நாட்கள், பல ஆண்டு காலங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆனதை போல இருந்தது. Hallelujah. Listen, God does not only restore time, He redeems it. அப்படின்னா ஆண்டவராகிய கர்த்தர் உன்னுடைய நிலையை மாத்திரம் மாற்றக்கூடிய ஒரு தேவன் அல்ல. அவர் நீ எவைகளை இழந்தாயோ அதை திரும்ப சுதந்தரிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக, ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாகவும் ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றுவார். உன் நிலையை மாற்றுவது மாத்திரம் அல்ல, நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாகவும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை, அவரை சார்ந்து அவருக்காய் காத்து கொண்டு இருக்கிறவர்களை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வருவார். அல்லேலூயா. யோவேல்ல நம்ம பார்க்கிறோம் 2:25 வசனத்துல அழகான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் என்ன செய்வேன், நான் திரும்ப நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ரிஸ்டோருக்கும் ரிடீமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரிஸ்டோர் அப்படின்னா திரும்ப நம்மளுடைய பழைய நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறது. ஆனால் ரிடீம் என்பது எல்லாவற்றையும் திரும்ப சுதந்தரிப்பது. அல்லேலூயா. 37 வருஷம் செய்ய முடியாத ஒன்று ஒரு நொடியில் ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றிவிட்டார். ஐ மீன், some of you may feel like you have lost your years. வாழ்க்கையில் இங்கே இருக்கிற அநேகர் ஐயோ வருஷங்கள் எல்லாம் ஓடிடுச்சுங்க, எல்லா வருஷங்களும் எனக்கு ஆசீர்வாதமாகவே இல்லை, எனக்கு பலவிதமான வேதனைகள், பலவிதமான இழப்பு, பலவிதமான கவலைகள், பலவிதமான பாரங்கள், அநேக விஷயங்கள், நான் இழந்த விஷயங்கள், அநேக காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவராய் கர்த்தர் இந்த யோயாக்கீம் உடைய நிலையை ஒரு நொடியில மாற்ற முடியும் என்றால் உன்னையும் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆமென். உன் வாழ்க்கையில இப்ப இருக்கிற நிலை இது நிரந்தர ஒரு நிலை அல்ல. Your prison is not your permanent address. உன்னுடைய சிறைச்சாலை வாழ்க்கை இது நிரந்தர வாழ்க்கை அல்ல. எதற்குமே நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப இருக்கிற சூழல் ஒரு நொடியிலே அப்படியா தலைகீழாக மாற்றி விடுவார். 37 வருஷம் அவன் சிறைச்சாலையில் அடிமையில் இருந்தான். ஆனா ஒரு நொடி அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஒரே செகண்ட் தான். அல்லேலூயா. அழகானமா கேளு. இந்த 37 வருஷம் ஆண்டவர் அவனுக்காக வைத்ததை இந்த 37 வருஷம் ஒன்றும் மாற்ற முடியல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு சத்தியம் பாருங்களேன். 37 years cannot erase what God has kept in his life. 37 வருஷம் அவனுடைய வேதனை, அவனுடைய சிறை, ஆண்டவர் வைத்த அந்த ஆசீர்வாதத்தை ஒன்றும் செய்ய முடியல. உன் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய வறுமை, உன்னுடைய நிலை, உன்னுடைய சூழல் எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவன் பார்த்தோம், அவனுடைய சிறைச்சாலை உடைகளை என்ன செஞ்சான், அவன் மாற்றினான்.
அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பிரிசன் கார்மெண்ட்ஸ், சிறைச்சாலை உடை என்ன நம்ம காண்பிக்குது? அவமானம், ஷேம். சிறைச்சாலை உடை என்ன நம்ம காண்பிக்குது? ஃபெயிலியர், தோல்வி. சிறைச்சாலை உடை என்ன நம்ம காண்பிக்குது? கேப்டிவிட்டி, அடிமை நிலை. சிறைச்சாலை உடை என்ன நம்ம காண்பிக்குது? பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், கடந்த கால தவறுகள். அல்லேலூயா. இதுதான் சிறைச்சாலை உடை. ஷேம், ஃபெயிலியர், கேப்டிவிட்டி, பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். ஆனா இந்த ராஜா அதை எல்லாத்தையும் மாத்திட்டான். அல்லேலூயா. நல்ல கணமை கேளு. அந்த ராஜாவாலேயே இதெல்லாம் மாற்ற முடியும் என்றால் இந்த இயேசு ராஜாவால என்னென்னலாம் மாற்ற முடியும்? அல்லேலூயா. அந்த ராஜாவால ஒரு மனுஷனாலேயே ஒரு மனுஷனுடைய நிலையை மாற்ற முடியும் என்றால், சகோதரா சகோதரி, இங்கதான் வெளிப்பாடே இருக்கு. ஒரு மனிதனுடைய நிலையை மாற்றி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், நன்மையை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னா எல்லா உலகத்தை படைத்த இயேசு ராஜாவால என்னென்னலாம் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும், என்னென்னலாம் இந்த இயேசு ராஜாவால செய்ய முடியும், என்னென்னலாம் சூழலை நம்மளுக்கு சாதகமாக மாற்ற முடியும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பரிசுத்த வேதத்துல, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. His garment was changed. அவனுடைய உடை மாற்றப்பட்டது. அப்படின்னா அடையாளம் மாற்றப்பட்டது. அடையாளம் மாற்றப்பட்டது. என்னென்ன அடையாளம் இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது? என்னென்ன அடையாளம் மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள்? என்னென்ன அடையாளம் பிசாசு கொடுத்திருக்கிறது? என்னென்ன அடையாளம் உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய வறுமை, உங்களுடைய நிந்தை, உங்களுடைய வியாதி, உங்களுடைய வேதனை, நீங்கள் விரும்பத்தகாத காரியங்கள், என்னென்ன அடையாளம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது? This God is going to change your identity. Hallelujah. Amen. ரெண்டாவது என்ன நடந்தது அப்படின்னா, 2 ராஜாக்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்களேன். அவனோட அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்து இந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்தான். His seat was changed. அவனுடைய இடம் மாறிடுச்சு. Hallelujah. அவனுடைய இடம் மாறிடுச்சு. அவன் இடம் எங்க இருந்தது? சிறைச்சாலையில் இருந்தது. இப்போ ராஜா அவனுடைய அரண்மனைக்குள்ளாக மாறிவிட்டது. From prison floor to royal table. அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்து ராஜாவின் சிங்காசனத்துக்கிட்ட வந்துருச்சு, அரண்மனைக்குள்ளாக. அல்லேலூயா. சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 113ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களை பாருங்களேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஒரு வசனம் பாருங்க, 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி, நீ புழுதி போல உன்னுடைய நிலை இருக்கலாம், அழுக்கு, வேதனை, கஷ்டம், ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி, அந்த வசனத்தை பாருங்க, தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் அவர் உட்கார பண்ணுகிறார். இதேதான் யோசேப்புக்கும் நடந்துச்சு. அவன் சிறைச்சாலையில் இருந்தான் யோசேப்பு. ராஜாவின் அரண்மனைக்குள்ளாக அவனை ஆண்டவராய் கர்த்தர் உயர்த்தினார். தானியேல் அவன் கைதியாக, அடிமையாக பாபிலோன் தேசத்திற்குள்ளாக வந்தான். ஆனா அவனை ஆண்டவராகிய கர்த்தர், இந்த தானியேலை அவர் என்ன செய்யறாரு? அவர் ராஜாவுக்கு ஆலோசகராக, இன்னும் சொல்ல போனா மொத்தமும் தானியேல் தான் செய்யக்கூடிய ஒரு நிலை. அல்லேலூயா. எஸ்தருடைய வாழ்க்கையில் இதே நிலைதான். ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை, ஒரு அனாதையாக அவளுடைய வாழ்க்கை கடந்து வந்தது. ஆனா தேசத்தின் ராணியாக ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றினார். சேஞ்ச் ஆஃப் பொசிஷன்ஸ். நிலை மாறுகிறது. உன்னுடைய நிலை இப்போ எப்படி இருக்கிறது சகோதர சகோதரி? வேதனையான நிலையா இருக்கிறியா? வியாதி உள்ள ஒரு நிலையா இருக்கிறாயா? பர்த்திமேயோ அவனுடைய நிலை குருடன். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல அவனுடைய சூழலை மாற்றினார். இதுக்கப்புறம் அவங்க பேர் குருடன் வருமா இல்லை பர்த்திமேயன் வருமா? அவ்வளோதான்.
டக்குன்னு மாறிடுச்சு, நிலை மாறிடுச்சு. குருடன் என்ற ஒரு நிலையிலிருந்து பர்த்திமேயு என்ற ஒரு நிலை. விடுதலை அடைந்தவன், சுகம் பெற்றவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரொம்ப ஆசீர்வாதத்தை பெற்றவன்பா, ரொம்ப ஆசீர்வாதத்தை பெற்றவன் குருடன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நிலை மாறுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை பார்க்கலாம். அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. He ate continuously at the king's table. ராஜாவினுடைய மேஜையில உட்கார்ந்து அவனும் அவர்களோடு சேர்ந்து சாப்பிடும்படியான ஒரு நிலை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலை. எல்லா நாளும் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஒரு நாள் கூட குறைவுபடலை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தான், இப்போ கணம் பெற்ற நபராக ஆண்டவராய் கர்த்தர் மாற்றினார். He was a forgotten prisoner. Now he's been an honored guest. Hallelujah. எப்படி? மறக்கப்பட்ட ஒரு கைதி இப்போ கணம் பெற்ற ஒரு ராஜாவின் விருந்தாளி. Hallelujah. 37 years, 37 வருஷம். No one remembered. எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு நொடி சூழல் எல்லாம் மாறிடுச்சு. எல்லாரும் மறந்தாங்க, ஆனா இந்த ஆண்டவர் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, எல்லாமே மறந்துருக்கலாம்ப்பா. உன்னை எல்லா மனிதர்களும் உன்னை மறந்துருக்கலாம், எல்லா சூழலும் உன்னை மறந்துருக்கலாம். ஒன்று மறந்து விடாத, நீ மறந்து விடாத, இந்த இயேசு உன்னை மறக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த இயேசு உன்னை கைவிட மாட்டார், இந்த இயேசு உன்னை மறக்க மாட்டார் என்று நீ மறந்து விடாதே, நீ மறந்து விடாதே. அல்லேலூயா. God is a specialist in this. ஆண்டவர் இதில் தான் அவர் சிறந்த காரியங்களை செய்யக்கூடியவர். என்ன சிறந்த காரியம்? உன்னை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவருடைய உள்ளங்கையிலே உங்களையும் என்னையும் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. We are in the palm of his hand. அவருடைய உள்ளங்கையில உங்களையும் என்னையும் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். 37 வருஷம் இந்த யோயாக்கீன் ராஜா அவன் சிறைச்சாலையில் அவன் காத்து கொண்டிருந்தான். ஒரே ஒரு நாள் வந்துச்சு, ஜஸ்ட் ஒன் டே. ஒரு ராஜா வந்தான், அவனுடைய முடிவை மாற்றி விட்டான். அல்லேலூயா. சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மறந்துட்டாருன்னு நீ யோசிக்கலாம். காட் மே டிலே. சில நேரத்தில் கால தாமதங்கள் வரும், ஆனால் ஒருபோதும் ஆண்டவர் உன்னை மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை உடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அது நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். அவர் சொன்னா அது சொன்னதான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவனாகிய கர்த்தர் அல்ல, நம்மை மறக்கிற தேவனாகிய கர்த்தரும் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. The Joachim, he got 3 transformation. He experienced 3 transformation. 3 விதமான மாற்றம் அவனுக்கு வந்தது. முதலாவது உடை மாற்றம் வந்தது. அவனுடைய அடையாளம் அந்த இடத்துல திரும்ப பழைய நிலைக்குள்ளாய் வந்தது. 2வது மாற்றம் என்னச்சுன்னா, அவனுடைய இடம், his seat was changed. சிறைச்சாலையில் இருந்தான், அவன் ராஜாவின் அரண்மனைக்குள்ளாக வந்தான். his position was changed. 3வது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்ததுன்னா, his status, அவனுடைய நிலை, ராஜாவின் கெஸ்ட், ராஜாவின் விருந்தாளி. அல்லேலூயா. ராஜாவின் விருந்தாளி. சிறைச்சாலை கைதியிலிருந்து ராஜாவின் விருந்தாளி. அல்லேலூயா. என் கர்த்தர் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும், எப்படி வேணாலும் ஆசீர்வதிக்க முடியும், எப்படி வேணாலும் உன்னை உயர்த்த முடியும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். 35 சங்கீதத்தின் புஸ்தகத்தில்
அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 30ஆம் சங்கீதம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்துல அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். உன் வாழ்க்கை சாயங்காலத்துல இருப்பதை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கலாம். நெக்ஸ்ட் விடியற் காலை வரப்போகிறது. அல்லேலூயா. வாழ்க்கை இப்போ வேதனையில இருக்கலாம், வறுமையில இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் அவர் சூழலை மாற்ற போகிறார். ஆமென். எலியா அவர் குகையில இருந்தார், ஆண்டவர் தேடி வந்தார். அல்லேலூயா. நீ யோசிக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில நான் வேதனையா நான் இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த இயேசு உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. யோனா அவன் கப்பலின் கீழே அடித்தட்டுல அவன் இருக்கான். He was at the bottom of the ship. யாருக்குமே தெரியல. ஆண்டவருக்கு தெரிஞ்சது அவன் எங்க இருக்கிறான். அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத. நீ கடைசியில இருக்கலாம், நீ ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கலாம், நீ பயந்து கொண்டு போயிருக்கலாம், நீ வேதனையோடு இருக்கலாம், நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியாம நீ புலம்பிக் கொண்டு இருக்கலாம். சகோதரா சகோதரி, there has been something been prepared by this almighty God just for you. உனக்காகவே பிரத்யட்சமாக ஒன்றை என் தேவனாகிய கர்த்தர் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஒன்று அது உனக்கு தான். அந்த ஒன்று அது உனக்கு மட்டும்தான். அந்த ஒன்று அது உனக்காகவே தான். ஹல்லேலூயா. அது வேற யாருக்கும் கிடையாது. அது உனக்காக, உன்னுடைய கண்ணீருக்காக, உன்னுடைய அழுகைக்காக, உன்னுடைய ஜெபத்திற்காக, உன்னுடைய விசுவாசத்திற்காக, உன்னுடைய நம்பிக்கைக்காக, உன்னுடைய உபவாசத்திற்காக நீ ஆண்டவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டிருந்தையே, அதற்காக உனக்காகவே He has been prepared something great and wonderful and marvelous for you. உன் வாழ்க்கையில அந்த சிறந்ததை அது உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது உனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. அது உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அது உனக்காகவே பார்த்து கொண்டிருக்கிறது. நீ சோர்ந்து போகாத, நீ பயப்படாத. This God sees you. இந்த ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். This God remembers you. ஆண்டவர் உன்னை நினைவிலே வைத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நீ எந்த இடத்துல இருக்கிற, நீ எப்படி இருக்கிற, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற, He knows where you are. He knows what you are doing. உன்னுடைய நிலை, உன்னுடைய சூழல், உன்னுடைய காரியங்களை இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். He knows your pain. உன்னுடைய வலிகள், உன்னுடைய கண்ணீர்கள், உன்னுடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் பார்த்து கொண்டு அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. உன்னுடைய ஆக்கினையை ஆண்டவராகிய கர்த்தர் அவர் அகற்றுகிறார். அவர் அகற்றும் போது திறக்காத வாசல்கள் எல்லாம் திறக்கும். ஹல்லேலூயா. நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். முடியாத காரியங்கள் எல்லாம் முடியும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். இது செய்யறது மனிதன் அல்ல, இது செய்யறது ஆண்டவராகிய கர்த்தர். சர்வ சேனையை உண்டு பண்ணின ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில அவர் செய்ய இருக்கிறார். அவனுடைய ஆக்கினையின் கொடூரம் அது பயங்கரமாக இருந்தது. 37 வருஷம். அல்லேலூயா. 37 வருஷம் அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் அவர் குறித்த அந்த டைம் வரும்போது, அவர் குறித்த அந்த நேரம் வரும்போது, அவர் குறித்த அந்த காலம் வரும்போது சூழல் எல்லாம் உடைஞ்சிருச்சு. All hell broke loose. எல்லா விதமான பாதாளன் வாசல்கள் அது அப்படியே தெரிச்சு போச்சு. அல்லேலூயா. 37 வருஷம் கட்டி வச்சிருந்தது. ஆனா ஆண்டவருடைய நேரம் வரும்போது எல்லா பாதாளத்தின் கதவுகள், வாசல்கள் அது தெரிப்பட்டு ஓடுச்சு. 37 years of nothing. 37 years of nothing. One day changed everything. ஒரு நாள், அந்த 37 வருஷம் செய்ய முடியாதது, அந்த ஒரு நாள் எல்லா காரியங்களும் நடந்தது. When God moves, ஆண்டவர் கடந்து வந்தா எல்லாமே உன் வாழ்க்கையில நீ எது வேதனைன்னு சொல்றியோ அதெல்லாம் உன்னை விட்டு கடந்து ஓடிடும். எது கஷ்டம்னு சொல்றியோ அதெல்லாம் உன்னை விட்டு ஓடிடும். எது எனக்கு கஷ்டம், எனக்கு அவமானம், எனக்கு போராட்டம், எனக்கு கண்ணீர் சொல்லுறியோ அதெல்லாம் உன்னை விட்டு ஓடிடும். ஆமென். யூ மே திங்க் யூ டோன்ட் ஹேவ் எனி ஃபியூச்சர். எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு என்று நீ யோசிக்கலாம். எதிர்காலத்தையே உருவாக்கக்கூடியவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. There is a God who creates future. எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்
ஒருவர் இருக்கிறார். நீ சோர்ந்து போவாத, நீ பயப்படாத. உன்னுடைய எதிர்காலம் எந்த மனிதனுடைய கையில் இல்லை. உன்னுடைய எதிர்காலம் உன்னை உண்டு பண்ணின ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. From chains to the table. சிறைச்சாலையிலிருந்து ராஜாவின் அரண்மனைக்குள்ளாக ஒருவன் கடந்து வந்தான். சிறைச்சாலை அவனுடைய இடமா இருந்தது. ராஜாவினுடைய டேபிள்ல பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நிலையாய் கர்த்தர் மாற்றினார். இந்த இயேசு உன் வாழ்க்கையில் இருக்கிறார். இந்த இயேசு உனக்கு துணையாக இருக்கிறார். இந்த இயேசு எங்கேயுமே இல்லை, உனக்கு உள்ள வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய ஆக்கினை என்ன செய்கிறாரு? அவர் அகற்றுகிறார். அவர் அகற்றும் போது என்ன ஆகுது? முதலாவது, ஆக்கினை ஏற்படுத்துகிற சத்தம் மறையும்படியாக செய்வார். இரண்டாவது, ஆக்கினை அகற்றும் போது இரண்டாவது, he rewrites identity, அடையாளத்தை மாற்றுகிறார். மூன்றாவது, அவர் ஆக்கினையை அகற்றும் போது என்ன நடக்குது? புதிய எதிர்கால கதவுகளை ஆண்டவராகிய கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஆக்கினையை அவர் அகற்றுகிறார். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆக்கினையை அகற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த நாளிலும் தானே பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் அப்பா எங்களுக்குள்ளாய் ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம், இந்த வார்த்தையை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை எங்களுக்குள்ளாய் நாங்கள் வைத்து வைக்கிறோம். என் இயேசுவே, உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, அது எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி, எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் சரி, என் இயேசுவே, உமக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுங்க, அப்படிப்பட்ட சுவாபத்தை கொடுங்க, அப்படிப்பட்ட யோசனைகள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நீர் தருகிறதற்காக நன்றி. இந்த நாளில் வந்த உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு என் கர்த்தர் என்னோடு பேசினார். என்னுடைய எல்லா கேள்விகளுக்கு பதிலை கொடுத்தார். என்னுடைய எல்லா பாரங்கள் நீங்கும்படியாக செய்தார். எனக்கு புதிய ஒரு நம்பிக்கை கொடுத்தார், புதிய ஒரு விசுவாசத்தை கொடுத்தார், புதிய ஒரு வல்லமையை கொடுத்தார், புதிய ஒரு பலனை கொடுத்தார். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்தார், என்னோடு இருக்கிறார், எனக்கு துணையாக இருந்தார், எனக்காக பேசினார், என்னோடு பேசினார், எனக்காகவே அவர் பேசினார். ஆண்டவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை தாங்கி ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் எங்களை பின்தொடரட்டும். என் இயேசுவே, எங்களுக்கு துணையாய் இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவே உம்முடைய வருகை பிறந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன்.